வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, தங்க நகையை அடகு வைக்க கூடாத நாட்கள் பற்றி பார்க்கலாங்க. பொதுவாக பாருங்க, தங்க நகைன்னு கொஞ்சம் இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதாவது எப்படின்னா, சில இடங்கள்ல பாருங்க, அவங்க குழந்தைங்களுடைய படிப்பு செலவுக்கு பணம் தேவைப்படும், வைத்திய செலவுக்கு பணம் தேவைப்படும், அல்லது முக்கியமான விஷயத்துக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா எடுத்த உடனே கையில் பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை ஏற்பட்டாலே அவங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நகைகள் இருக்கக்கூடிய இதை கொண்டு போய் அடமானம் வச்சியாவது நாம் இந்த இடத்த நாம் தாண்டி வந்துடலாம். இப்போ இருக்கிறத நகை, இப்போ சூழ்நிலையில் நகை எந்த அளவுக்கு நகை போயிட்டுருக்கு, தங்க நகைகள் எந்த அளவுக்கு வித்துட்டு இருக்காங்க. அது இப்போ அடமானம் வச்சானா கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவசரத்தை கொண்டு போய் அடமானம் வச்சிடுவாங்க. இப்போ அடமானம் வைக்கக்கூடிய நகைகளை திருப்பி வாங்கணும் அப்படின்னா அது சில அமைப்புகளில் நம்ம அவசரத்துக்கு கொண்டு போய் நகைகள் அடமானம் வச்சுட்டோன்னா ஒரு சில நகைகள் நம்மளான்னு மீட்டு வாங்கிடலாம். ஆனால் ஒரு சில நகைகள் பாருங்க கொண்டு போய் வச்சுட்டோன்னா மீட்டு வாங்கவே முடியறதில்ல. வட்டிக்கு மேலே வட்டி கட்டினாலும் அந்த நகையை மீட்க முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. எந்த நேரத்தில் தான் கொண்டு போய் அந்த நகையை அடமானம் வச்சுன்னே தெரியல, என்னால் மீட்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு எத்தனையோ பேர் கவலைப்படுறாங்க. அது எதனால அப்படின்னா, இதில் நம் ஜோதிட அமைப்பு எப்படி பார்க்குது, இதில் என்ன மாதிரி அமைப்பு சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நம் ஜோதிட அமைப்பு சில நாட்களிலும் சில திதிகளிலும் சில நட்சத்திரங்களிலும் தங்க நகைகளை கொண்டு போய் அடமானம் வச்சோன்னா திருப்பி மீட்க முடியாது, அல்லது வட்டிக்கு மேலே வட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த நகையை மீட்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும், அந்த மாதிரி சூழ்நிலைலாம் அந்த டைமில் ஏற்படுத்திடும். அப்படிங்கிறதுனால நகைகளை அடமானம் வைக்க கூட சில அமைப்புகள் உண்டு. அதை பார்த்து தான் நம்ம அடமானம் வைக்கணும். இந்த தேதிகளை இப்போ நான் சொல்லக்கூடிய நாட்கள் எல்லாம் நீங்கள் அடமானம் வைக்காமல் மற்ற நம்ம நாட்களில் நீங்கள் அடமானம் வைக்கும்போது அது உங்களுக்கு என்ன மாதிரின்னா, அது சீக்கிரமாக நீங்கள் மீட்டு எடுத்துடலாம். ஆனால் இந்த நான் சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நீங்கள் அடமானம் வைத்தனா அந்த நகைகளை நீங்கள் மலார்னு மீட்டு எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுடும். அப்படிங்கிறனால இந்த நாட்கள் எல்லாம் நீங்கள் அடமானம் வைக்கக்கூடாது நாட்கள் பற்றி நான் விரிவாக சொல்கிறேங்க. சரிங்களா? இப்போ தங்க நகைகளை எந்தெந்த காலங்கள்லாம் அடமானம் கொண்டு போய் வைக்கக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுடைய அமைப்பில் பாருங்க, மெயினாக பொதுவாக சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னா, வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தங்க நகைகளை அடமானம் வைக்காதீங்க அப்படின்னு பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி, செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி சொல்கிறதுனால வெள்ளி செவ்வாய் தங்க நகைகளை கொண்டு போய் அடமானம் பொதுவாகவே வைக்க மாட்டாங்க. ஆனால் இன்னும் நாட்களில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பாருங்கள், இந்த வெள்ளி செவ்வாய் போலவே வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் தங்க நகைகளை அடமானம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஏன்னா வியாழக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா குரு பகவானுடைய நாட்கள். அந்த குரு பகவான் யாரு அப்படின்னா பொன்னவன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய குரு பகவான் பொன்னவன் மன்னவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா குரு பகவான. அந்த குரு என்னன்னா அந்த தங்கத்துக்கு காரகரே அந்த குரு பகவான் ஆவார். இப்போ சுக்கிர பகவான் எடுத்துட்டா தங்க நகை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த நகைக்கு தான் சுக்கிர பகவான் காரகர் ஆவார். ஆனால் தங்கம் அந்த கட்டியாக இருக்கு இல்லைங்களா தங்கம், அதுக்கெல்லாம் காரகர் யாரு அப்படின்னா குரு பகவான். அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமையும் கொண்டு போய் நகையை அடகு கடையில் அடகு வைக்காதுங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அடுத்தது சனிக்கிழமை அப்படின்னு எடுத்துட்டா சனி பகவான் யாரும் மந்த கிரகம். அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையும் கொண்டு போய் நகையை அடமானம்னா திருப்பி வாங்குறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நாட்கள்ல அப்படின்னு எடுத்துட்டா வாரத்தில் 7 நாட்கள்ல எந்தெந்த நாட்கள் அப்படின்னு டோட்டலாக எடுத்துக்கிட்டாங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த நாட்கள் 4 நாட்களும் தொடர்ந்து அந்த மாதிரி வர இந்த நாட்களில் தங்க நகையை கொண்டு போய் அடமானம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த மாதிரி அமைப்பில். அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இதே மாதிரி அவங்களுக்கு பிறந்த நாட்களிலும் அந்த ஜாதகர் கொண்டு போய் அடமானம் வைக்கக்கூடிய நாள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜாதகர் பிறந்த நாளும் அதே போல் அவங்க கொண்டு போய் அடமானம் வைக்கக்கூடாது. அவங்க என்ன நாள் பிறந்திருக்காரோ அந்த நாளும் கொண்டு போய் அடமானம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது அப்படின்னு ஜல்ம நட்சத்திரம் அன்றும் அவங்க கொண்டு போய் தங்க நகையை அடமானம் வைக்காதீங்க. அவங்களுடைய ஜல்ம நட்சத்திரம் அன்னைக்கு கொண்டு போய் தங்க நகையை அடமானம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா குளிகை காலங்களிலும் கொண்டு போய் தங்க நகையை அடமானம் கொண்டு போய் வைக்காதீங்க.
குளிகை அப்படின்னா என்ன? மறுபடியும் மறுபடியும் வந்து நம்ம ஒரு செயல் செஞ்சோம் அப்படின்னா, குளிகை நேரத்தில் எடுத்து நம்ம செஞ்சோம்னா அந்த காரியத்தை மறுபடியும் மறுபடியும் நம்மளுக்கு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இல்லைங்களா? அப்படிங்கிறதுனால அந்த குளிகை காலங்களிலும் வந்து தங்க நகையை கொண்டு போய் அடமானம் வைக்காதீங்க. இல்லைன்னா மறுபடியும் அந்த நகையை வாங்கிட்டாலும் திருப்பி அந்த நகையை கொண்டு போய் அடமானம் ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு நல்ல சூழ்நிலை ஏதோ ஒரு காரணத்தினால கொண்டு போய் அந்த நகையை கொண்டு போய் அடமானம் திருப்பி வச்சிட்டு இருக்க சூழ்நிலையே வந்துடும். அப்படிங்கிறதுனால அந்த குளிகை காலங்களிலும் கொண்டு போய் தங்க நகையை அடமானம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இப்போ ஜல்ம நட்சத்திரம் சொன்ன மாதிரியே சில நட்சத்திரங்களும் சொல்லியிருக்காங்க. அது என்ன நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஜல்ம நட்சத்திரம் அன்றும் அவங்க கொண்டு போய் தங்க நகையை அடமானம் வைக்கக்கூடாது. அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, மகம், அஸ்தம், அனுஷம், மூலம், சதயம் இந்த 5 நட்சத்திரம் நாளன்றும் தங்க நகையை கொண்டு போய் அடமானம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது திதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, பஞ்சமி, தசமி, சஷ்டி, பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசி இந்த திதி வரும் காலங்களிலும் அவங்க வந்து தங்க நகைகளை இந்த திதி காலங்களிலும் கொண்டு போய் தங்க நகையை அடமானம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ நம் ஜோதிட சாஸ்திர அமைப்பில் என்ன சொல்லியிருக்கு, இந்த மாதிரி நட்சத்திர காலங்களிலும் திதி காலங்களிலும் வரும் காலங்களிலும் அவங்களுக்கு வந்து தங்க நகைகளை கொண்டு போய் அடமானம் வைத்தால் திருப்பி வாங்குறது ரொம்ப சிரமம், வட்டி மேலே வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை, அதாவது அவங்க குடும்ப கஷ்டம் மேலே இன்னும் கஷ்டம் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, இப்படியெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். அப்படிங்கிறதுனால இது எல்லாமே நாட்களில் இந்த நாட்கள் எல்லாமே இந்த தீதிகளும் இந்த நட்சத்திரமும் அடுத்தது குளிகை இந்த நேரம் இந்த டைம் எல்லாம் அவங்க வந்து தங்க நகைகளை அடமானம் கொண்டு போய் வைக்காதீங்க, அப்புறம் மீட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ தங்க நகையை வைக்கணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்ல மாதிரி நாட்களில் வந்து இந்த 4 நாட்களும் செவ்வாயும் வியாழனும் வெள்ளி சனி இந்த நாட்களும் தவிர்க்க வேண்டியக்கூடிய நாட்கள். தங்க நகையை அடமானம் வைக்காதுங்க இந்த காலகட்டங்கள். அதே போல் நட்சத்திரங்களும் பிறந்த நட்சத்திரம் இந்த மாதிரி அமைப்பிலும் கொண்டு போய் தங்க நகையை அடமானம் வைக்காதுங்க. ஏன்னா தங்க நகையை கொண்டு போய் நம்ம அடமானம் வச்சுட்டோன்னா அதை நான் மீட்டு எடுக்கணும் இல்லைங்களா? அதுக்கு நம்ம பாடுபட்டு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேர்த்து கொண்டு போய் கொடுத்து அந்த திருப்பி நாங்கள் வாங்கணும் இல்லைங்களா? அதை வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதனால நம்ம தங்க நகையை கொண்டு போய் அடமானம் வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அவசரத்துக்கு படப்படணும் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுங்களா? இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, ஒரு வைத்திய செலவுக்காவது நம்ம திடீர்னு ரெடி பண்றோம், இந்த நாள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னா அதுவும் நம்ம பார்த்து தானுங்க ஆகணும். இப்போ வைத்திய செலவுக்கே செய்யணும் அப்படின்னு இருந்தாலும் சரிங்க, அப்போ நம்ம தங்க நகை வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடிய தங்க நகையை கொண்டு போய் அடமானம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த நகையை நம்ம திருப்பி மீட்டு வாங்கணும் இல்லைங்களா? அதையும் நம்ம சேர்த்து தான் பார்க்கணும். அன்னைக்கு வைக்கக்கூடிய நாளில் பொறுமையாக ஒரு கொஞ்சம் நட்சத்திரம் மாறுதா, திதி மாறுதா, நாள் எப்படி இருக்குது அப்படிலாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்லிகிட்டே வந்தேன் இல்லைங்களா, இந்த நாட்கள் இல்லாத நாட்களாக பார்த்து தங்க நகையை அடமானம் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த தங்க நகையை மீட்கவும் முடியும். அடுத்தது நீங்கள் தங்க நகையை கொண்டு போய் அடமானம் வைக்கக்கூடிய கஷ்டமான சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகாமல் இருக்குங்க. எனக்கு வர குடும்ப கஷ்டத்தையும் நாம் பார்க்கணும் இல்லைங்களா? அடுத்தது பிரச்சனையும் வராமல் இருக்கணும் இல்லைங்களா? அதையும் நாம் பார்க்கறதுனால இந்த திதி நட்சத்திரம் நாட்கள் எல்லாத்தையுமே நம்ம கணக்கெடுத்து இந்த நாட்கள் வராத நாளாக பார்த்து நாம் கொண்டு போய் தங்க நகையை வச்சோம்னா மீட்டு கண்டிப்பாக வாங்கிடலாம். வைக்கக்கூடிய தங்க நகையை மீட்டு நம்ம வாங்கிடலாம். சரிங்களா? இப்போ தங்க நகைகள் அடகு வைக்கக்கூடாது அப்படின்னா இது எல்லாமே நம்ம கவனத்துக்கு எடுத்து தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.